ஸோ இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மெடிடேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லைஃப் அதோடைய கண்டினியூவேஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எனர்ஜி அப்படின்னா என்ன நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய எனர்ஜி மெயின்டைன் பண்ணோம், அந்த மாதிரி எல்லாமே எனர்ஜி தான். ஸோ நேற்று கூட சொல்லியிருப்பேன், எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. ஸோ அந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய வீட்டில் வந்து நிறைய பொருள்கள் இருக்குது. டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, சோஃபா இருக்குது, சேர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த பொருள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சில பொருள்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா, டிவியில் உங்களுடைய பிடிச்ச பாட்டு, மூவிஸ் நீங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த பொருளுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்குறீங்க. அந்த பொருள் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கட்டும், வாஷிங் மிஷின் இருக்கட்டும், அந்த மாதிரி பொருள்கள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேடியேஷன் உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் போயிட்டு இருக்குது. அது உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பொருள்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் இருக்குது. அந்த சேர் வந்து உடைஞ்சிருக்கு. ஸோ அது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகல. ஸோ நீங்க பட் ஸ்டில் ஒரு காரணத்தினால நீங்க அத உங்களுடைய வீட்ல வச்சிருக்கீங்க. ஸோ எப்போலாம் அந்த சேர நீங்க பார்க்குறீங்களோ, அப்பல்லாம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். ஓகே, இந்த சேர் உடைஞ்சிச்சு. இந்த சேர வந்து வெளியில யாருக்காவது குடுக்கணும். இல்ல அந்த எண்ணங்கள் இல்லன்னா கூட, இந்த சேர் உடைஞ்சிச்சே, நம்ம காசு குடுத்து வாங்குனோமே, உடைஞ்சிச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி நெறைய எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் நெறைய வரும். ஆஃப்கோர்ஸ் நம்ம அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்போம். வாங்கி 2டே நாள்ல உடைஞ்சிருக்கும். அது மாரி நெறைய காரணங்கள்னால அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். ஸோ பட் அந்த சேர் என்ன பண்ணுது? அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா, உங்கள்கிட்டருந்து எனர்ஜி வாங்கிட்டே இருக்குது. ஸோ மத்த பொருள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் குடுக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குது. பட் அந்த உடைஞ்ச சேர் வந்து உங்களுக்கு அ உங்களுடைய எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டே இருக்குது. ஏன்னா நீங்க உங்களுக்கும் அந்த சேர்க்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இல்ல. ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அந்த எனர்ஜிய வந்து ஃப்ரீ பண்றீங்க. ஸோ அந்த சேர் வந்து வேற யாருக்காவது குடுக்குறீங்க. இல்ல அ யாருக்காவது குடுக்குறீங்க. இல்ல அ வெளியில கடையில அத குடுத்துடுறீங்க. வேஸ்ட் சாமான் வாங்குற ஆள்கிட்ட. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, உங்களுடைய வீட்ல ஒரு இடம் வந்து ஃப்ரீ ஆகும். வீட்ல இடம் ஃப்ரீ ஆகுது அப்டின்னா, எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இருக்கும். எம்ப்டி ஸ்பேஸும் நல்ல எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். பிளஸ் ஒரு புது சேர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த புது சேர் உங்களுக்கு நெறைய சந்தோஷங்கள் வந்து குடுக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க எனர்ஜிய வந்து ஃப்ரீ பண்ணணும். இம்பார்ட்டன்ட் விஷயம், தேவையா இருக்கிற விஷயம் நம்ம வச்சிருக்கோம். தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஃப்ரீ பண்ணா தான், நம்ம வந்து லைட்டா ஃபீல் பண்ணுவோம். நம்ம வந்து நம்மளால வேலை பண்ண முடியும். நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நம்மளுடைய எனர்ஜி வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுடைய மொபைல் ஃபோன்ல ஒரே டைம்ல ஒரு 10 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, மொபைல் ஃபோனே ஹேங் ஆயிடும். நீங்க ஜஸ்ட் 1 இல்ல 2 ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா, மொபைல் ஃபோனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகும். அதே மாரி தான் அந்த எனர்ஜிஸும். இப்போ உங்களுடைய யோசனைகள். இப்போ யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட் வரதுனால நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நெறைய வேணும். ஸோ நீங்க மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரும் உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு ஒரு டென்ஷனா இருக்குது. இவங்க ஏன் எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு அந்த டென்ஷனு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்ல. ஸோ என்ன ஆகும்னா, எனர்ஜி வந்து நீங்க லூஸ் பண்றீங்க. எனர்ஜி வந்து உங்களுக்கு உங்களுக்கு நஷ்டம் வந்து உங்களுக்கு குடுக்குது. உங்களுக்கு டென்ஷன் குடுக்குது. ஸோ என்ன ஆகும், நம்ம மைண்ட்ல வந்து அந்த எனர்ஜி அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸ்டக் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், நம்ம நெறைய வேலைகள் வந்து பண்ண முடியாது. இல்ல அந்த லெவலுக்கு ஃபுல் எஃபோர்ட்டோட அந்த வேலைகள் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்றோம். அந்த டென்ஷன் வந்ததுனால ஹெவியா ஃபீல் பண்றோம். ஸோ நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட் வந்து போட முடியல. ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஃப்ரெண்டு வரம்போது, ஒண்ணு நம்ம அவங்களுக்கு அ அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ் குடுத்துட்டு, அவங்கள வந்து ஃபர்தரா அ அவாய்ட் பண்ண பார்க்குறோம்.
இல்ல கம்ப்ளீட்டா வந்து நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணாத மாரி ஒரு சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்ரெண்ட் வராங்க அப்படின்னா, எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது. அது மாரி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராத மாரி நீங்க பண்றீங்க. ஸோ அப்படியும் வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்ல இருக்கீங்க. உங்களுக்கு அந்த எனர்ஜி சேவ் ஆவுது. அ உங்களுக்கு எனர்ஜி வந்து ரிசீவ் ஆவுது. பிகாஸ் நீங்க அந்த அந்த ஒரு லூசிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணல. எனர்ஜி லூஸ் ஆகுற மாரி விஷயங்கள் நீங்க பண்ணல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம எனர்ஜியா பார்க்கும்போது, ஒரு பொருள் இருக்கட்டும், இல்ல ஒரு ஆள் இருக்கட்டும், எனர்ஜியா பார்க்கும்போது, எங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் ஆவுதோ, நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வருதோ, அந்த அனுபவங்கள், அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வச்சிருக்கணும். எது வந்து நம்மளுக்கு எனர்ஜி லூஸ் ஆவுதோ, நம்ப எனர்ஜி குடுக்குற மாரி இருக்குதோ, இல்ல நம்ப கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றோமோ, அந்த அனுபவம்னால, அப்போ வந்து அந்த அந்த பொருள வந்து நீங்க ஃப்ரீ பண்றீங்க. ஸோ ஃப்ரீ பண்ணும்போது தான் வந்து நீங்க லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. லைட்டா ஃபீல் பண்ணா தான் உங்களுடைய எஃபிஷியன்சி, உங்களுடைய வொர்க் பண்ற அந்த ஒரு சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நேத்து வந்து நம்ப மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்க எனர்ஜி ஃப்ரீ பண்றீங்க அப்டின்னா, அதுதான் உங்களுடைய அசெட்ஸ். அதுதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ். பிகாஸ் நீங்க எனர்ஜி ஃப்ரீ பண்றீங்கன்னா, நல்ல எனர்ஜி நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு இடம் குடுக்குறீங்க. உங்களுடைய மைண்ட்ல இருக்கட்டும், உங்களோட வீட்ல இருக்கட்டும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் இருக்கும்போது, பிளஸ் ஒரு பார்ட்டிசிபேஷன் மாரி பண்றீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் வரும்போது, அவங்க நெறைய கதை சொல்லுவாங்க. இல்ல உங்களுடைய ஆஃபீஸ்ல நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய கெட்ட விஷயங்கள், அவங்களுடைய கெட்ட அனுபவங்கள் கூட பேசலாம். ஸோ அந்த மாரி பேசும்போது, நீங்க அதுல இன்வால்வ் ஆவாம, ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அதாவது அந்த ஸ்டோரியில ஜஸ்ட் ஒரு 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 படம் மாதிரி தான் பார்க்குறீங்க. அந்த படத்துக்குள்ளயே நீங்க போல. ஜஸ்ட் அத விட்னஸ் பண்றீங்க. ஜஸ்ட் அத கேட்கிறீங்க. ஸோ இந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு எனர்ஜி நெறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்க எனர்ஜி வந்து லூஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அப்பதான் நீங்க ஒரு ஒரு மாஸ்டர் மாதிரி ஈஸியா வந்து ஆக முடியும். மாஸ்டர்னா என்ன? நெறைய எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கீங்க, குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து லாஸ்ட்ல இல்ல. ஸோ எப்பவுமே ப்ராஃபிட்ல இருக்கீங்க. உங்களுக்கு எனர்ஜி வருது டிஃபரெண்ட் சோர்சஸ்ல. அதே மாரி நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. வந்துகிட்டே இருக்கு, குடுத்துட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு தண்ணி மாரி. தண்ணி உடைய ஃப்ளோ எப்பவுமே ஸ்டாப் ஆவாது. ஸோ தண்ணி வரும். எவ்வளோ வேணும்னோ நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ மாரி ஈஸியா வந்து இருக்கும். தண்ணி எப்படி லைட்டா இருக்கோ, அதே மாரி நீங்களும் லைட்டா இருப்பீங்க. ஒரு ஹெவினஸ் இருக்காது. ஸோ இப்போ ஒரு இன்வால்வ்மென்ட். ஃபுல்லா அந்த வேலையில நம்ம இன்வால்வ் ஆகுறோம். பிளஸ் இன்னொரு பக்கம் அந்த ஒரு வேலையில பார்ட்டிசிபேஷன் பண்றோம். ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் மட்டும் தான் பண்றோம். ஸோ இது 2த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இன்வால்வ்மென்ட் பண்றோம் அப்டின்னா, ஒரு அட்டாச்மென்ட் ஆயிருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அ நம்ப வந்து ஒரு ஒரு கேம் விளையாடுறோம். இல்ல ஒரு கிரிக்கெட் வந்து விளையாடுறோம். ஸோ கேம் விளையாடும்போது, ஓகே கண்டிப்பா நான் வின் பண்ணியே ஆவணும். அப்டின்ற ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்குது. ஸோ அந்த மாரி இன்வால்வ்மென்ட் இருக்கும்போது ஒரு அட்டாச்மென்ட் இருக்குது. அட்டாச்மென்ட் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா பிஸியா இருக்குது. அ அந்த என்னென்ன பண்ணணுமோ, அது நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபுல்லா அதிலேயே வந்து பிஸியா இருக்கு உங்களுடைய மைண்டு. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா, இன்கேஸ் அந்த கேம்ல ஒவ்வொரு நிமிஷத்துல நீங்க நெனைக்கிற மாரி நடக்கல அப்படின்னா, நீங்க அப்செட் ஆயிடுறீங்க. அப்செட் ஆகும்போது என்ன ஆகுது? உங்களுடைய எனர்ஜி வந்து லூஸ் ஆகுது. ஸோ அந்த மாரி எனர்ஜி லூஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க எந்த லெவலுக்கு அது எஃபோர்ட் போடணுமோ, அந்த லெவலுக்கு எஃபோர்ட் வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா எனர்ஜி நீங்க லூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு கேம்ல இருக்கிற ஒவ்வொரு பொசிஷன்லயும் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நடக்கல. ஃபைனலா நம்ம வின் பண்ணோம். பட் எக்ஸ்பெக்டேஷன் மாரி நடந்துட்டே கஷ்டமா இருக்குது. சரியா நடக்கல அப்டின்னா, நம்ம ஒரு டக்குனு ஒரு பிரெடிக்ஷன் பண்ணிருவோம். ஓகே இதே மாரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தோத்துருவோம் அந்த கேம்ல அப்டின்னு நம்ம பிரெடிக்ஷன் பண்ணிருவோம். ஸோ அப்டி என்னாவும் எனர்ஜி லூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்வால்வ்மென்ட்ல நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாரி என்ன ஆகுது? ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வருது. ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்னா அ உடனே நம்மளுடைய நெகட்டிவ் திங்கிங் வந்துருது. நம்ம பிரெடிக்ஷன்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதே மாரி போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் அப்டின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்மளுக்கு தெரியாது என்ன எண்ட் ரிசல்ட் இருக்கும். நம்ம பெஸ்ட் வந்து குடுக்குறோம். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால,
நம்மளே வந்து ஒரு தப்பான ரிசல்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். பிளஸ் நம்மளுக்கு ஏத்த மாரி தான் அவுட்கம் வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது, இன்கேஸ் அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி யாராச்சும் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் நல்லா விளையாடல அப்படின்னா, நீங்க அப்செட் ஆயிருவீங்க. மறுபடியும் எனர்ஜி லூஸ் ஆகுது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, நெறைய விஷயங்கள்ல வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வந்து வரமாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து அ ஏதாச்சும் அவார்டு இல்ல ஏதாச்சும் வேணும் அப்டின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிளஸ் ஒரு சக்சஸும் வேணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அந்த கேம் வந்து நீங்க ஒரு கம்ப்ளீட் கேம் ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மென்ட்டுக்காக பண்ணாம, கம்ப்ளீட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்றீங்க. ஸோ கோல் வந்து இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஜெயிக்கணும்னு தான் நம்ம விளையாடுறோம். பட் எவ்ரி மொமெண்ட்ல வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு அப்டின்னா, சிச்சுவேஷன் மாற மாரி நம்மளுடைய எனர்ஜியும் மாறிட்டே இருக்கும். பட் நீங்க கம்ப்ளீட் ஒரு பியூர் ஜாய், ஒரு பியூர் சந்தோஷத்துக்காக அந்த கேம் நீங்க விளையாடுறீங்க அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் மட்டும் தான் பண்றீங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நீங்க உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போடுவீங்க. பட் எக்ஸ்பெக்டேஷன்லருந்து வெளில வந்துருவீங்க. எக்ஸ்பெக்டேஷன்லருந்து வெளில வந்துருவீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் எனர்ஜி வந்து அந்த கேமுக்கு வந்து போகும். ஃபுல் எனர்ஜி போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே நல்ல ரிசல்ட் தான் வந்து வரும். ஸோ உங்களுடைய பிசிக்கல் லெவல்ல, உங்களுடைய மைண்ட் லெவல்ல, எமோஷன் லெவல்ல அ வந்து பார்ட்டிசிபேஷன் ஆங்கிள்ல நீங்க பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா எனர்ஜி ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும், ஒவ்வொரு மொமெண்ட்லயும் வந்து அ அத நீங்க கம்ப்ளீட்டா என்ஜாய்மென்ட் பண்றீங்க. என்ஜாய்மென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அ எனர்ஜி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து அந்த மாரி இன்வால்வ்மென்ட்டோட பண்றீங்க. ஒரு ஒரு தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்றீங்க அப்டின்னா, அப்பதான் பிரச்சனைகள் வந்து நெறைய ஸ்டார்ட் ஆகும். நீங்க அப்செட் ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே. இன்னைக்கு எனக்கு அந்த ரிசல்ட் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேனா, எனக்கு இன்னைக்கு எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு கிடைக்கலன்னா, நான் வந்து எனக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு அந்த சில டைம் தூக்கம் வர மாட்டேங்குது. சில டைம் நம்ம வந்து ஒரு கோவமா ஃபீல் பண்றோம். ஒரு இரிட்டேஷன் வருது. ஸோ அந்த மாரி நெறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்துருது. ஸோ நீங்க இப்படி பார்க்குறீங்கன்னா, எந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட் பண்றதுனால நம்மளுக்கு அவ்ளோ எஃபெக்ட் வந்து இருக்குது. பட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ரொம்ப லைட்டா தான் வந்து இருக்கும். எப்படி ஒரு தண்ணி இருக்குதோ, அந்த மாரி அந்த விளையாட்டுல நம்ம லைட்டா அத என்ஜாய்மென்ட் பண்ணிட்டே பண்றோம். ஸோ அந்த மாரி என்ஜாய்மென்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸும் இருக்கும். கம்ப்ளீட் அவேர்னஸ்ல இருக்கும். என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் நீங்க அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது அவேர்னஸோட நீங்க பண்றீங்க. பிளஸ் ஒன்ஸ் அந்த கேம் முடிஞ்சிச்சு, ஒன்ஸ் அந்த அ நீங்க பண்ற வேலை முடிஞ்சுச்சுன்னா, கம்ப்ளீட்டா அதுலருந்து வந்துடுறீங்க. ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல உங்களுக்கு. நீங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டீங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன வருதோ அது வரட்டும். பட் இங்க வந்து உங்களுடைய எனர்ஜி சேவ் ஆவுது. ஏன்னா நீங்க அந்த கேம்லருந்தே நீங்க வெளில வந்துட்டீங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம. ஸோ உங்களுடைய எனர்ஜி மறுபடியும் உங்களுக்கு கிட்ட வந்துருது. அந்த எனர்ஜி அந்த ஒரு கேம்லயோ, அந்த ஒரு சிச்சுவேஷன்லயோ ஸ்பெண்ட் ஆவல. ஸோ இந்த மாரி பண்ணும்போது, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் லெவல்ல நீங்க பண்ணும்போது, உங்களுடைய எனர்ஜி ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ அந்த லைட்டா இருக்கும்போது, உங்களுக்கு அது ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே நான் இந்த இந்த கேம் விளையாடுறதுக்கே ஒரு சந்தோஷத்துக்காக தான். இந்த லைஃப்ல நான் வந்ததே ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த சந்தோஷம்க்காக தான் வந்திருக்கேன் அப்டின்னா, நான் என்னுடைய பெஸ்ட் என்ன இருக்குதோ அத நான் குடுக்குறேன். பிளஸ் எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம, நடுவுல அ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம நம்ம பண்றோம் அப்டின்னா, அது ஃபுல்லா நம்ம இந்த ப்ராசஸ என்ஜாய்மென்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மொமெண்ட், ஒவ்வொரு ஹவரு, ஒவ்வொரு நாளு, வாரம், மாசம் அந்த மாரி கம்ப்ளீட்டா அந்த என்ஜாய்மென்ட் ப்ராசஸ்க்காகவே நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனர்ஜி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பிசிக்கல் வேர்ல்டுல வந்து ஆ எந்த ஒரு ரிசல்ட் வருதோ, அந்த ரிசல்ட் எப்பவுமே வந்து கன்டினியூவா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வேணும். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எப்பவுமே கன்டினியூவா வேணும் அப்படின்னா, ஒரு பார்ட்டிசிபேஷன் லெவல்ல நீங்க போணும். ஒரு ஜாய்ஃபுல் பார்ட்டிசிபேஷன். ஒரு சந்தோஷத்தோட நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. பிளஸ் அந்த வேலைகள நீங்க சந்தோஷமா வந்து பண்றீங்க. ஸோ இன் கேஸ் அந்த சந்தோஷம் இல்ல, இன்வால்வ்மென்ட்டோட பண்றீங்க.
ஸோ கொஞ்சம் அந்த வேலைகள் கஷ்டமா இருக்கலாம். ஸோ எப்படி பார்ட்டிசிபேஷன் ஆங்கிள்ல நம்ம பண்ணோம், அத வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாரி லேர்ன் பண்ணும்போது ஒரு தண்ணி மாரி நீங்க ஃப்ளோ ஆயிட்டே இருப்பீங்க. ஈஸியா எல்லா இடத்துலயும் நீங்க வந்து ரீச் ஆவீங்க. ஸோ ஒரு மாஸ்டரா இருக்கிறது வந்து பார்ட்டிசிபேஷனா வந்து இருக்கணும். அதுதான் மாஸ்டர் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ எந்த மாஸ்டரும் வந்து இன்வால்வ்மென்ட் ஆவல. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஒரு நோக்கம், இன்டென்ஷன் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்றதுனால உங்களுக்கு இன்னைக்கே எல்லாமே சரியாயிடணும், இல்ல ஒரு வாரத்துல சரியாயிடணும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது அவங்களுக்கும் எனர்ஜி கிடைக்குது, உங்களுக்கும் அந்த எனர்ஜி வந்து கிடைக்குது. ஸோ நீங்க வந்து இன்வால்வ்மென்ட் ஆவாம, அந்த லெவலுக்கு நல்லா லைட்டா, நல்லா ஃப்ரீயா வந்து இருக்கீங்களோ, உங்களுக்கு உங்களுடைய லைஃபே ஒரு சந்தோஷமா வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நோட்டு, ஒரு பென் இருந்துச்சுன்னா, நீங்க அது வச்சு ரெடியா இருங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்மகிட்டயே நம்ம கேட்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். பென் அண்ட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கே நீங்க உங்கள பத்தியே தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் அட்வென்ச்சர். ஸோ நம்ம வீட்ல என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பட் நம்மளுக்குள்ள, நம்ம மைண்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது வந்து இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மூலியமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ரெடின்னா, ஜஸ்ட் எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. மெயின் என்ன ஒரு விஷயங்கள் அப்டின்னா, எந்த ஒரு விஷயங்களும் உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது நல்ல விஷயங்களாவும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களாவும் இருக்கலாம். எப்போ ஒரு சில விஷயங்கள் உங்கள கண்ட்ரோல் பண்ணலையோ, நீங்க லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க எப்போ எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்க எப்பவுமே ஹை வைப்ரேஷன்ல இருப்பீங்க. ஹை வைப்ரேஷன்ல தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழுதுங்க. ஸோ என்ன பத்தி அப்படி என்ன ஒரு விஷயங்கள் இருக்குதோ, அத நெனச்சு நான் ரொம்ப ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அ இப்ப நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்க. ஸோ நீங்க ரொம்ப ப்ரவுடா வந்து ஃபீல் பண்றீங்க. இல்ல நீங்க ஒரு கம்பெனில ஒரு பெரிய மேனேஜரா இருக்கீங்க. ரொம்ப ப்ரவுடா நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ அது வந்து எழுதுங்க. இல்ல உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு. ஸோ அந்த கார் இருக்கதுனால நீங்க ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றீங்க. ஸ்பெஷலி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு காரோ, இல்ல ஒரு வீடோ, இல்ல உங்களுடைய பைக்கோ, இல்ல உங்களுடைய வீட்ல இருக்கிற சோஃபாவோ அந்த மாரி. அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது உங்ககிட்ட ரொம்ப வருஷமா இருக்குது. உங்களுக்கு வந்து நெறைய அ சப்போர்ட் பண்ணியிருக்குது. நெறைய இடத்துல டிராவல் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஸோ அது ஒரு விஷயங்கள் இருக்கலாம். இல்ல 2, 3 ஒரு ஒண்ணா நீங்க எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இன் கேஸ் அந்த ஒரு பொருள்கள் நீங்க என்ன எழுதுனீங்களோ, அது வந்து அ என்கிட்டலருந்து எடுத்துட்டாங்க. அது என்கிட்டலருந்து போயிருச்சு அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருக்குது. இன்னைக்கு இருக்குது. பட் நாளைக்கு அந்த கார் இல்ல. அது யாரோ எடுத்துட்டாங்க. ஸோ அது எடுத்ததுனால, ஏதாச்சும் என்னுடைய லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் வருமா? நான் என் லைஃப்ப நான் எப்படி பார்க்குறேனோ, இல்ல உலகத்த நான் எப்படி பார்க்குறேனோ, அந்த ஒரு பொருள் இல்லாதபோது அதுல ஏதாச்சும் ஒரு மாறுதல் வருதா? சந்தோஷம் வந்து கம்மியாவுதா? அப்படின்றது ஒரு உங்களுடைய புரிதலுக்கு என்ன வருதோ, அத நீங்க எழுதுங்க.
ஸோ என்னுடைய சந்தோஷம் அதுலேருந்து கம்மியாகுதா? இல்ல எனக்கு அது கொஞ்சம் டென்ஷன் குடுக்குதா? ஸோ நீங்க ஒரு இடத்துல ஒரு கம்பெனில மேனேஜரா இருப்பீங்க. ஸோ நாளைக்கு இன் கேஸ் அந்த மேனேஜர் பொசிஷன் இல்ல. நீங்க ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றீங்க. ஸோ அது இல்லாதனால என்னுடைய பார்வை என்ன பத்தி சேஞ்ச் ஆகுமா? அ இல்ல நான் உலகத்த பார்க்குறேன். அந்த மேனேஜரா இருந்ததுனால தான் நான் அந்த உலகத்தையே டிஃபரெண்ட்டா நான் பார்க்குறேன். ஸோ அந்த பார்வை சேஞ்ச் ஆகுமா? ஸோ அடுத்த கேள்வி வந்து, இன் கேஸ் நான் என்னுடைய பெர்சனாலிட்டியோ, இல்ல எனக்குள்ள என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்குதோ, அதுல நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரேன். எனக்குள்ள ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்டின்னா, அது என்ன சேஞ்சஸா இருக்கலாம்? ஸோ உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு உள்ள அந்த மாற்றம் கொண்டு வரதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன சேஞ்சஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர்ட்ட நான் பேசணும்னு நெனைக்கிறேன். அந்த சேஞ்சஸ் இருக்கலாம். இல்ல காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல நான் எனக்கே நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி எந்த சேஞ்சஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுடைய எண்ணங்கள்ல என்னென்ன அ ஆன்ஸர் வருதோ அத அப்படியே எழுதிட்டே இருங்க. இது கரெக்ட்டா இல்ல தப்பா அந்த மாரி எதுவும் கொஸ்டின்ஸ் பண்ணாதீங்க. ஒரு என்ன ஃப்ளோல உங்களுக்கு வருதோ அத எழுதுங்க. இன்கேஸ் நீங்க அந்த 3 கேள்விக்கும் அந்த பதில் எழுதிட்டீங்கன்னா ஜஸ்ட் சாட்ல போட்டுருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வருதோ ஜஸ்ட் அது எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு ஃப்ளோலயே என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அத எழுதுங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஆன்சர்ஸ் வர மாட்டேங்குது அப்டின்னா, அத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஆன்சர்ஸ் வரலனா கூட நீங்க அப்புறமா கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு, சில டைம் ஃப்ரீயா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆன்சர்ஸ் வரும்.
ஆன்சர் வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம கம்பல்ஷன் பண்ணும்போது சில டைம் அது வராது. ஸோ இப்போ வந்து ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து நீங்க எழுதியிருக்கீங்க. இப்போ அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு கைடன்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்குள்ள அது என்ன ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குதோ, இல்ல ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்குதோ, அது வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருக்கிறது நல்லது தான். அது நமக்கு நெறைய ஹெல்ப் ஆகுது. பட் அந்த கார் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்ல அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷம் வந்து கம்மி ஆகக்கூடாது. ஸோ அந்த கார் வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்க தான் அந்த கார வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த ஒரு அ புரிதல் உங்களுக்கு வரணும். ஸோ நீங்க எந்த லெவலுக்கு அத ஹோல்டு பண்றீங்களோ, அது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஹோல்டு பண்றீங்க. அது கார் இல்லன்னா கூட நீங்க அத ஹோல்டு பண்றீங்கன்னா, அது லிட்டரலி அந்த கார் தான் உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதே மாரி ஒரு மேனேஜரா நீங்க இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கும். பட் அத வந்து அப்படியே அ கண் அந்த வேலை உங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த மேனேஜர் பொசிஷன் உங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்க தான் ஆஸ் அ மேனேஜரா அத நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல அத நீங்க என்ஜாய்மென்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெறைய அ பாசிபிலிட்டீஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய மைண்ட் வந்து ஓப்பன் ஆகும். மேபி பாசிபிள் நீங்க மேனேஜர்லேருந்து வேற ஒரு ஹையர் ரோல்க்கு நீங்க போலாம். இல்ல டிஃபரண்ட் கம்பெனில உங்களுக்கு மேனேஜர விட பெரிய பொசிஷன்ல உங்களுக்கு வேலைகள் வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல்லேருந்து நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா தான் நீங்க உங்களுக்கே ஒரு வாய்ப்பு தர்றீங்க. நீங்க வந்து ஓப்பன் அப் ஆவுறீங்க. ஸோ அந்த மேனேஜர் பொசிஷன் அந்த பொருள் எடுத்தா கூட நீங்க வந்து நேச்சுரலா ஃபீல் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து நீங்க நோட் பண்ணணும். ஸோ அடுத்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணும்போது, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புடிக்கல. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு புடிக்கல அப்டின்னா, நீங்க அந்த எனர்ஜில ஸ்டக் ஆயிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீட்ல ஒரு சேர் இருக்கு, உடைஞ்சிருக்குது. உங்களுக்கு புடிக்கல. பட் அது ஸ்டில் சம் காரணத்தினால அது இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால அந்த உங்களுடைய எனர்ஜி வந்து ஸ்டக் ஆவுது. அது அது ஒரு 1% கூட இருக்கலாம். இல்ல 2% இருக்கலாம். பட் ஸ்டில் அ ஒரு பிளாக்கேஜ் வந்து நடக்குது. ஸோ அது நீங்க வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீ பண்ண முடியுமோ, நீங்க வந்து ஃப்ரீ பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்டா கூட இருக்கலாம். இல்ல அ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். இல்ல உங்களுடைய மைண்டுக்குள்ளே நெறைய எண்ணங்கள் இருக்கும். நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அத கூட நீங்க ஃப்ரீ பண்ணலாம். ஃப்ரீ பண்ணும்போது, நம்ம எனர்ஜி ஆக்சுவலி ரிசீவ் பண்ணுவோம். அந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் ஆயிடும். பிளஸ் ஒரு அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் வந்து அ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு சேர் இருக்குது. அந்த உடைஞ்ச சேர் இருக்குது. இப்போ வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஓகே. இது இருக்கதோ! இல்லையோ! நான் என்னுடைய நேச்சுரல் ஸ்டேட் நான் அக்செப்ட் பண்றேன். அது இல்லன்னா கூட நான் அக்செப்ட் பண்றேன். இருந்தா கூட அக்செப்ட் பண்றேன். பட் இன் கேஸ் அது இல்ல, வெளில போதுன்னா, புது விஷயங்கள் வரலாம். அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். நம்ம கிட்ட காசு இல்லன்னா கூட, அது வந்து அந்த பாசிபிலிட்டீஸ் வந்து ஓப்பன் அப் ஆவலாம். அந்த விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்றேன். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படின்ற ஒரு விஷயங்கள் நீங்க அக்செப்ட் பண்ணணும். பிகாஸ் உங்ககிட்ட காசு இல்லாதனால, அந்த புது சேர் ஆ வாங்காதனால ஏன்னா காசு இல்ல வாங்கல. அதனால நீங்க அந்த பழைய சேர், அந்த உடைஞ்ச சேர நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ அங்க எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து நீங்க அக்செப்டன்ஸும் கொண்டு வரணும். ஸோ அந்த மாரி நீங்க பண்ணும்போது, ஈஸியா வந்து உங்களுக்கு நெறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். அந்த பிளாக்கேஜஸ நீங்க எப்பலாம் ரிலீஸ் பண்றீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புது புது அனுபவங்கள், புது புது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுடைய அனுபவத்துக்கு வரலாம். ஸோ அந்த அனுபவங்கள் இன்னைக்கு கூட வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த மாசம் வரலாம், 1 வருஷம் கழிச்சு வரலாம். பட் எப்பலாம் அந்த எனர்ஜிய நீங்க ஃப்ரீ பண்றீங்களோ, அப்பப்பலாம் உங்களுக்கு அது ஆ பெனிஃபிட் வந்து குடுக்கும். நீங்க ஓப்பன் அப் ஆவீங்க. நீங்க வந்து லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து விடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இதுலேருந்தே வெளியில வந்துடணும். ஓகே, இந்த நான் சேர நான் யாருக்காவது குடுக்குறேன், ஃப்ரீயா குடுத்துறேன்னா, எனக்கு நாளைக்கே புது சேர் வருமா? இல்ல 1 வாரத்துல எனக்கு புது சேர் வருமா? இல்ல 1 மாசத்துல வருமா? ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பில்டப் ஆகும்போது உங்களுக்கு அந்த புது சேர் வந்து வரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்டின்னா, நம்ம எனர்ஜிய வந்து லைட்டா ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மனி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனி வந்து நம்மள கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம தான் மனிய வந்து கிரியேட் பண்றோம். நம்ம வேலைக்கு போறோம், நம்ம பிசினஸ் பண்றோம். ஸோ அது மூலியமா தான் நம்ம மனி வந்து கிரியேட் பண்றோம். அதே மாரி நம்மளுடைய வொர்க் வந்து நம்மள சூஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அ ஒரு ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த கடை வந்து உங்கள சூஸ் பண்ணல. நீங்க தான் அந்த கடைய வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாரி உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அ சொசைட்டில உங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்னால உங்களுடைய பெர்சனாலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆவல. இல்ல அந்த ஸ்டேட்டஸ் தான் உங்கள இன்கிரீஸ் பண்ணியிருக்குது அப்டின்றது கிடையாது. நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டேட்டஸ்க்கு மரியாதை. ஸோ உங்களோட எனர்ஜி இருக்கிறதுனால தான் உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஒரு மதிப்பு வந்து கிடைக்குது. ஸோ எல்லாமே நீங்க தான். நீங்க நினைக்கிறதுனால தான் அது வந்து இருக்குது. ஸோ நீங்க சூஸ் பண்ணதுனால தான் அந்த ஒரு வொர்க்குக்கு வந்து மரியாதை இருக்குது. அந்த வொர்க்குக்கு அந்த மதிப்பு வந்து கிடைக்குது. பிகாஸ் நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுனால. ஸோ எப்பவுமே அந்த ஆப்ஜெக்ட், அந்த சிச்சுவேஷன், அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு அந்த அனுபவங்கள் வந்து குடுக்கல. ஸோ நீங்க அத சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க அந்த ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள்ல பார்க்குறீங்க அப்டின்னா, அந்த விஷயங்கள் உங்களுக்கு நெறைய எனர்ஜி குடுக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஒன் பை ஒன் நீங்க அத நோட்டீஸ் பண்ணும்போது, உங்களுடைய அவேர்னஸ்ல கொண்டு வரும்போது தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். பிளஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. அப்டின்னா, அத நீங்க வெளியில குடுங்க. யாருக்காவது குடுங்க. இல்ல வேஸ்ட் சாமான் வாங்குறவருக்கு குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உங்களோட வீடு எந்த அளவுக்கு லைட்டா இருக்குது. நீங்க ஒரு பாசிட்டிவா அத ஃபீல் பண்றீங்களா? கொஞ்சம் எனர்ஜி நெறைய உங்களுக்கு வருதா? சாமான் கம்மியா இருக்கிறதுனால, தேவையில்லாத சாமான் கம்மியா இருக்கிறதுனால. ஸோ அந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும்.